ரேஷன் கடைகள் எந்த ஊர்ல இல்லையோ அந்த ஊர்ல எல்லாம் ரேஷன் கடைகள் கொண்டு வரணும். ரேஷன் பொருட்கள் கையிருப்பு இருக்கணும். அந்த விநியோகம் சரியான முறையில் நடக்கணும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அந்த ரேஷன் பொருள் முறையாக போய் சேரணும். புகார்களை உடனடியாக ஆய்வு செய்யணும். அதற்கான தீர்வு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதே போல பழுதடைந்த ரேஷன் கடைகளை புதுப்பித்து எந்த ஊராட்சிகள கிராமங்கள ரேஷன் கடையிலயோ அங்க புதுசா ரேஷன் கடையை உருவாக்கணும். அது எல்லாமே ரெண்டட் பில்டிங்ல இருக்கு. சொந்தமாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்ற இடத்துல எல்லாம் புதுசா நியாய விலை கடைகளை திறந்தாதான் அந்த கிராம மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ரேஷன் உட்பட அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். அதாவது அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை இது போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். இதோட கூட மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த பயிர்களையும் நம்ம ரேஷன்ல தர வேண்டும் அப்படின்றதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். நவதானிய பொருட்களையும் அந்த ரேஷன் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது நம்ம கோரிக்கை வச்சிருக்கு. கொடுக்கிற பொருள் எடை குறையாம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த மெஷின் இன்னைக்கு நான் விருதாச்சலத்திலே பார்த்திருக்கேன். அந்த எடை போடுற மிஷின் நிறைய இடத்துல ஃபால்ட் இருக்கு. அந்த மிஷினரி எல்லாம் உடனடியாக சரி செய்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பயோமெட்ரிக்கே பல இடத்துல வேலை செய்யறது கிடையாது. அந்த பயோமெட்ரிக் இம்மிடியட்டா சரி செய்து பயனாளிகளுக்கு அது உதவி செய்யணும். இப்ப கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க எல்லாம் வராங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் எப்படி ஃபாஸ்டேக் கொடுக்கறாங்களோ அது மாதிரி ஃபாஸ்டேக் மாதிரி அவங்க துரிதமாக ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு புதுசா ஒரு கார்டு அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் தரணும் அப்படின்றதும் நம்ம கேட்டிருக்கோம். நெல் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அதை உரிய கிடங்குகளில் பாதுகாக்கப்பட்டு உரிய நேரத்தில் அது மக்களுக்கு விநியோகம் பண்ணும். ஒரு பக்கம் பார்த்தா அரிசி விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சம்பாவும் இல்ல. இன்னைக்கு சம்பா இது வரைக்கும் விலையில, ஏன்னா தண்ணி இல்ல. கடமடை வரைக்கும் இன்னைக்கு தண்ணி கிடையாது. சோ ஒரு பக்கம் விளைச்சல் இல்லை, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் பார்த்தா அதை பாதுகாக்காம மழையில நனைஞ்சு முளை விட்டு போயிட்டு இருக்கு. எல்லா மூட்டைகளும் நனைஞ்சு வீணா போயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன் கிராமங்கள்ல ரேஷனை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஏராளமான ஏழைகள் இன்றைக்கும் எல்லா கிராமங்களிலும் இருக்காங்க. அப்போ அந்த ரேஷன் சரியான முறையில கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் நம்ம எடுத்தா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர், கல்வி, மருத்துவம், இதுதான் ஒரு மனிதருக்கு பேசிக்கா தேவை. அதுல முதலிடத்தில் இருப்பது உணவு. அந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உணவு எல்லா மக்களுக்கும் சரிசமமா கிடைக்கணும். தனி மனிதருக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அளிப்போம் சொன்னார் பாரதியார். ஆனா நிறைய மக்கள் இன்னும் பட்டினியில இருக்கிறது உண்மை. கேப்டனும் எப்பவுமே கேப்டன் அப்படின்னாலே தன்னை தேடி வந்தவருக்கு உணவளித்தவர் கேப்டன் அப்படின்றது ஒரு வரலாறு. சரிங்களா? யார் முதலமைச்சர் பேசியிருக்காரா? ஏன்னா நாங்க இப்பதான் வெளியே வரோம். என்ன நாங்க நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. அதனால இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடுன்னா இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பிரஸ் பீப்புளே இதை கேள்வியா கேக்குறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடுல என்னைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதுல உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு. அதுதான் எனது நிலைப்பாடு, தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க கூடாது. தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாத்திக்க கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் பேசணுமே ஒழிய இங்க சட்டசபையில ஒரு நிலைப்பாடு, இங்க முதலமைச்சர்கள் மாநாடுல ஒரு நிலைப்பாடு என்று நீங்க சொல்றீங்க. நான் ஃபுல்லா இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட்ஸை சொல்லுவேன் நாளைக்கு வரும்போது. ஆனா அப்படி இருந்தால் அது நிச்சயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன்.